ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க பொன்னாங்கண்ணி கீரை அறுவடையை பார்க்கலாம். மொத்தம் அறுவடை பண்ணிக்கலாம். சரி, இது பிடி, இதை இப்படி அறுவடை பண்ணலாம், மக்களுக்கு காட்டலாம். அப்படியே பிடி, இதோ இங்கே பிடி, இப்படி பிடிச்சாதான் வரும். இப்படி அப்படி பிடிச்சி இதோ இது அப்படியே காட்டு, மக்களுக்கு காட்டலாம். நம்ம பொன்னாங்கண்ணி கீரை தெரிதா உனக்கு? இன்னும் கீழே வரணும், இன்னும் கீழே. தெரிதா? நான் அறிகிறேன். அப்படியே பாரு. பொன்னாங்கண்ணி கீரை பாருங்க. இங்கே காட்டு. நான் அறியறத பாரு, அதுலே இது தெரியுதான்னு பாரு மக்களே. பாருங்க, ஒண்டியாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக எடுக்க முடியாது, அதனால என் பேரை நான் கூப்பிட்டு எடுக்கிறேன். அறுவடை இவ்வளோ பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. மறுபடியும் நம்ம பறிக்க மறுபடியும் வரும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. ஏண்டி பறிச்சாதானே நிறைய பறித்து நம்ம நல்லது உடம்புக்கெல்லாம். இது பாருங்க, காட்டு. இது அப்படியே மறுபடியும் தண்ணி விட்டுன்னு வந்தால் தழிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான், பறிச்சிட்டேன். நீங்களும் தோட்டம் வைங்க, மாடி தோட்டம் வச்சிங்கன்னா இது போல் செடிகளெல்லாம் வளர்த்தா நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை இவ்வளோ கிடச்சிருக்கு. தண்டு கீரை கிடச்சிருக்கு பாருங்கள், தண்டு கீரை கிடச்சிருக்கு. அப்புறமா சிறுகீரை கிடச்சிருக்கு. இது தண்டு கீரை, இது சிறுகீரை. அப்புறமா இன்னொரு கீரை இருக்குது, இது உள்ளே இருக்குது, அது எடுக்கிறதுக்கு கஷ்டம். குப்பை கீரை. இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் செடிகளில் பூக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இது போல் தான் என்னோடய தோட்டங்கள். நீங்களும் ஆர்கானிக் உரங்கள் போட்டு நமக்கு தேவையானது நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பூக்கள் நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள், இது வேறு பாட்டில் மாற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அதான் பாருங்கள். முள்ளங்கி விதையை விதைச்சேன், வந்திருக்கு நல்லா. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும்னு வேறு ஒன்றுத்தில் எடுத்து பாட்டில் ரீபாட் பண்ணால் முள்ளங்கி நல்லா வரும். ஒரு தொட்டியில் வச்சுட்டு கூட நீங்கள் எல்லா தொட்டிலையும் எடுத்து வச்சாக்கா முள்ளங்கி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் செவந்தி பூ, இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும். இது இந்த செடி மாதுளை நல்லா சூப்பராக நல்லா பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். மொட்டு மாதுளை நிறைய இடத்துல மொட்டு விட்டுருக்கு. வெள்ளிக்கிழங்கு செடி வந்திருக்கு நல்லா. இதில் அறுவடை ஆகிட்டுருக்கோம், அதை பறிக்கணும். நீங்கள் இடம் இல்லைன்னா இது போல் சின்ன பாட்டில் கூட வச்சு நீங்கள் கீரையை வளர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் இது போல் 2 தொட்டியில் இருக்கிறத வச்சுன்னா என்னோடய தோட்டத்துக்கு என்னோடய தேவைக்கு கீரை சரியாக போயிடும். 2 தொட்டி வச்சேன், 2துலேயும் வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் வச்சுருக்கேன். சும்மா வேஸ்ட்டாக போகிறதுலையும் நீங்கள் வைக்கலாம். இங்கே வச்சுருக்க பாருங்கள், இதுலேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறைய இருக்குது. பறிச்சாதான் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. கொஞ்சம் இப்படி புடிங்கி எடுத்துட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது நல்லா இனிமேல் வரும், அந்த இடத்துல மறுபடியும் தழிஞ்சு வரும். இது பாருங்கள், ஒரே செடியிலேயே ஒரே ஒரு கொத்து தான் இவ்வளோ பெருசு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஹாப்பி கார்டனிங். என்னோடய தோட்டத்தில் கிடைச்ச இவ்வளோ கீரைகள், ஆல் கீரைகள் பாருங்கள். வாவ், என் பேரன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இவ்வளோ கீரையா சொல்கிறோம். வாவ், கொத்தாக காய்ச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். பாய். சொல்லு, என்ன சொல்கிற? லைக் பண்ணு.
லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப். அன்பு சொந்தங்களே, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய் 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 சொல்லிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு என்னோடய வீடியோவை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்புக்கு வணக்கம், மக்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பு நம்மளோட சேனலை எடுத்து கொடுக்கும். மக்களே, நீங்கள் யூடியூப் என்ன ரூல்ஸ் ஃபாலோ சொல்லுதோ அதைப்படி நடந்தால் நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகும். சேனல் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன் நான், யூடியூப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், காப்பிரைட் வராது. மேலே மேலே சொன்னதான். ஓகே ஓகே ஓகே. பாய் 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 பாய்.